ஹாய், வெல்கம் டு த நெக்ஸ்ட் ஏஜ். உங்கள் ரவிசங்கர். நீ நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி பார்த்துட்டிங்கன்னா, எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பர்டிகுலராக எல்லாத்தையும் பற்றி நம்ம டாபிக் பேசுவோம். இன்றைக்கி வந்து சினிஃபீல்டை பற்றி, சினிமாவை பற்றி நம்ம வந்து பேசலாம். தமிழ்நாட்டோட சினிமா வந்து என்ன மாதிரி போயிட்டுருக்கு, என்ன அதுன்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸோட ஒரு டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி என்னன்னே தெரில. எந்த இதெல்லாம் ஒரு பூமரு, கிரின்ச்சி, பழைய சாங்ஸு, ரெட்ரோ சாங்ஸு, அதெல்லாம் வந்து எப்படி ஹிட் ஆகுது, எப்படி இதாகுதுன்னு ஒன்று சொல்ல, எல்லாம் மவுத் டாக் தான். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ கங்குவா வந்து ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு நேம், எந்த ஒரு படத்தையும் வேணாம், ஒரு படம் வந்து ஒரு சூற மொக்கையாக இருக்குது, ஆனால் வந்து அது வைரல் ஆகி ரொம்ப ஹிட்டாக இருக்குன்னா, இப்போ நான் வந்து அந்த படத்தை போய் சூற மொக்கையாக இருக்கிற படத்தை ஆல்ரெடி ஹிட் ஆகிருக்கு, எல்லாமே நல்ல ரிவ்யூஸ் வருது. ஆனால் வந்து நம்ம வந்து இப்போ வந்து நான் வந்து இந்த படம் நல்லான்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இது வந்து ஹிட் ஆகிடுச்சு, ஆனால் குப்பை படமாக இருக்குது, ஆனால் வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்குது. அதே மாதிரி நல்ல உழைப்பை போட்ட ஒரு படத்தை வந்து கிரிஞ்சி அது இதுன்னு சொல்லி எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில், எப்படிப்பட்ட ஒரு சொசைட்டி வந்து இப்போ சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து தமிழ் சினிமா நான் எங்கே டாபிக் பண்ணி எங்கே போயிட்டேன் பார்த்துட்டிங்களா? ஓகே, இப்போ வந்து தமிழ் சினிமாவில் என்ன மாதிரி ஆக்டர்லாம் வந்து என்ன தடுமாறுறாங்க, எதுக்கு இவ்வளோ தடுமாற்றம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்துட்டிங்கன்னா, மூவின்னு எடுத்தால் இது வந்து நீங்கள் வந்து ப்ரொடியூசர் பார்க்கலாம், ஆக்டர் பார்க்கலாம், ஆக்ட்ரஸ் பார்க்கலாம், தயாரிப்பாளர்லேருந்து டேரக்டர்லேருந்து யார் பார்த்தாலும் சரி. இப்போ நாங்கள் வந்து ஒரு படத்துக்கு வந்து உள்ளே போகிறோன்னா பலதரப்பட்ட ஃபேமிலியும் சரி, ஒரு படம் வந்து ஃபுல்லாக எங்களை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், முகம் சுளிக்காமல் உதுக்கான ஒரு 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 2லேருந்து ஒரு 2 மணி நேரம், 2 hour 20 minutes வந்து படம். இந்த படம் வந்து நாங்கள் வந்து கரெக்டாக ஒரு நல்ல கண்டென்ட்டாக, நல்ல ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கணும், ஒரு ரியாலிட்டியாக இருக்கணும். இப்போ வந்து ஒரு ஹீரோவை வந்து நாங்கள் வந்து ஒரு படம் பார்க்குறோன்னா, நாங்கள் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி தான் திங்க் பண்ணுவோம். ஒரு ஒரு மகாராஜாவெல்லாம் ஈஸியாக எங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அவர் வந்து சாதாரண ஒரு வேலை செஞ்சு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு, நமக்கு தெரிஞ்ச அண்ணன், அப்படி அதே மாதிரி ஒரு கனெக்ட் வந்து தெரியும் அந்த மூவியில் பார்க்க. ஒரு எடுத்தால் வந்து நீங்கள் வந்து பெரிய ஆஃபீஸர், பெரிய வந்து ஒரு பணக்கார வீட்டு பையன், அந்த மாதிரி தான் சத்தியமாக எங்களுக்கு கனெக்டே ஆகாது. சாதாரணமாக ஒரு எங்கள் கிராமத்தை வந்து நீங்கள் வந்து காட்டலாம், மூவியில் பார்க்கலாம், அதில் எவ்வளோ சுவாரஸ்யங்கள் வந்து நீங்கள் பண்ண முடியுமா பண்ணலாம். படத்துக்கு வந்து காமெடி தேவைப்பட்டால், இப்போ நீங்கள் ஃபுல் காமெடி படம் எடுக்கிறன்ற மாதிரி இருந்தால், தெலுங்கு தொட்டு அது மாதிரிலாம் வந்து எடுக்கிற மாதிரி நீங்கள் ஃபுல் காமெடி உள்ளே வைங்க. ஆனால் வந்து ஒரு படத்துக்கு வந்து வாலண்டரியாக காமெடி வைக்கணும்னு சொல்லி வச்சா அது கிளிக் ஆகாது. ஒரு வாலண்டரியாக ஒரு சாங்ஸ் வைக்கணும், ஒரு இன்ட்ரோ வைக்கணும், ஹீரோவுக்கு வந்து மாஸ்க், ஸ்க்ரீன்ஸ், பர்சன்ஸ்லாம் வைக்கணும், அந்த மாதிரிலாம் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது செட் ஆகாது. இந்த கதைக்கு வந்து இப்போ வந்து ஒரு கதை, இப்போ வந்து ஒரு கதைன்னா அந்த கதைக்கு வந்து இது தேவை, இதுக்கு ஃபைட்டு இந்த இடத்துல வரணும், இதுக்கு சாங்ஸ் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தேவைப்படுது, கிளைமேக்ஸ் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அது மாதிரி இதுக்கு இன்ட்ரோ வந்து கண்டிப்பாக ஹீரோவுக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். அதேமாரி இந்த ஹீரோவை போட்டாச்சு, மாஸ் ஹீரோ போட்டாச்சு, இதுக்கு ஒரு இன்ட்ரோ அந்த மாதிரி போட்டால் விஜய் படம் மட்டும்தான் ஓடும், மற்ற யார் படமும் இங்கே வந்து ரொம்ப ரேரு. இப்போ குட் பேட் அக்லி வந்து பார்த்தோன்னா நான் வந்து அஜித் ஃபேனு. இப்போ குட் பேட் அக்லின்னு பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆனால் நான் வந்து இதே மாதிரி எதிர்பார்க்குறோம். பட் அஜித் சார்கிட்டேருந்து நாங்கள் எப்படி எதிர்பார்க்குறோம்டா, ஒரு வீரதூசூரன், மகாராஜா, அதுக்கப்புறம் ஒரு பருத்திவீரன் மாதிரி ஒரு ஒரு பருத்திவீரன் மாதிரி ஒரு கிராமத்து கதை, ஒரு விரும்மாண்டி, அந்த மாதிரி படம்லாம் வந்து அஜித் சார் நடிச்சிருந்தாருன்னா இப்போ இருக்கிறதுல ஒரு செகண்ட் அவரோட ஆக்டிங் ஸ்கில்லேருந்து எல்லாம் வந்து செம்மையாக இருக்கும். அதே மாதிரி தான் எல்லாருமே வந்து ரொம்ப தடுமாறிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு இது சொல்கிறேன் உங்களுக்கு, வந்து பார்த்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து சேலரி வந்து பிலோ 5 crore 10 crore தான் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி படம் வந்து சேலரி வந்து 2வது பட்சமாக வச்சுப்பாங்க. இப்போ வந்து படம் வந்து ஹிட் ஆகுதா, அதுதான் மெயின். வெற்றி அடையுதா, தயாரிப்பாளர் வந்து லாபம் அடையுதா, அதுதான் மெயின். நான் வந்து சீனியர் ஆகிட்டு நான் எவ்வளோ சேலரி வாங்குறேன், எவ்வளோ சேலரி வாங்கினா அதுதான் என்ன மதிப்பிடுதா, அது கிடையாது. உங்கள் ஸ்டேஜில் வேணால் அது வேணால் மதிப்பிடலாம். நாங்கள் வந்து பார்த்தோன்னா சிவகார்த்தியின் மூவியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும், ஒரு விஜய் சேதுபதி மூவியாக அதில் ஏதோ சம்திங் இருக்கும், சசிகுமார் நம்ம அந்த படமா மினிமம் கேரண்டி நம்பி உள்ளே போகலாம், அப்படி ஒரு மைண்ட் செட்டு இருக்குது. விஜய் மூவி இவ்வளோ கிளாஸாக தான் இருக்கும், ரஜினி சார் மூவி அப்படி எல்லாருக்கும் எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து இது இருக்குது. அதே மாதிரி டேரக்டர் மாதிரி மிஸ்கின் ஒரு டேரக்டர் பண்ண போகிறோம் எப்படி இருக்கும், லோகேஷ் கனகராஜ் மூவி அந்த இது எப்படி இருக்கும், எல்லாருக்கும் எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. நாங்கள் அதே மாதிரி நாங்கள் வந்து செட்டில் தான் இருக்கோம். ஸோ தமிழ் ஆக்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து சேலரி வந்து அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். எனக்கு நான் சொல்கிறேன், ஒரு 10 crore எல்லாருமே அதை வாங்கிட்டு மிச்சம் உள்ள காசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்க்கும் நல்ல இந்த ஒரு பிக்சரைசனுக்கு வந்து செலவு பண்ணிவிட்டு படம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம்
இந்த எனக்கு வந்து ப்ராஃபிட்லேருந்து கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் பிரித்து இது பண்ணிங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாபமும் இருக்கும், எல்லாருக்கும் லாபம் கிடைக்கும், எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ன்றது வராது. சப்போஸ் அந்த படம் ஃபெயில் ஆனால் கூட இப்போ இப்போ சூர்யா சாருக்குள்ள ஒரு மாதம் அந்த இருக்குன்னா அதுக்கு வர கலெக்ஷன் ஒன்று வரும்ல, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உங்களுக்கு வந்து சேலரி அதிகமாக இருந்தனால தானே படம் வந்து ரொம்ப இதாக இருக்குது. இந்த மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபினிஷிங் சக்ஸஸிங் அந்த ஒரு ரிலீஸ் ஆகி ஒரு 20 days 30 daysக்கு அப்புறம் அதை வச்சு ரிசல்ட் வந்து மாதிரி பார்த்தோன்னா எங்களுக்கு வந்து படம் வந்து நிறையா வரும், என்டர்டெயின்மெண்ட் வந்து நிறையா வரும், தியேட்டர்ஸில் நிறையா மூவி ரிலீஸ் ஆகும், நிறையா பேர் வந்து மூவி பார்ப்பாங்க. 12 மாதம் இருக்குது. 12 இப்போது ஒரு 12 ஆக்டர் கூட இருக்காங்க நமக்கு வந்து. ரஜினி சாரில் ஆரம்பித்து ஜெயம் ரவி ஜீவா வரையும் வருஷத்துக்கு ஒரு படம், நல்ல படம் நீங்கள் எல்லாம் வந்து வச்சுருந்தாலும் நாங்கள் வந்து எங்கேஜிங்காக இருப்போம். அது உங்களோட திறமை. ஒரு 100 நாளில் ஒரு படம் எடுத்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 படம் கூட நீங்கள் வந்து இயர்லி வந்து நீங்கள் தரலாம். ஸோ நாங்கள் எதிர்பார்க்குறது ஆஸ் ஆடியன்ஸாக எதிர்பார்க்குறது வந்து என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான். ஒரு கண்டென்ட் இருக்குன்னா, இப்போ ஒரு ஸ்டோரி இருக்குன்னா, ஒரு இப்போ தமிழ் பொறுத்த வரையும் ஒரு ஆக்டர், ஒரு ஹீரோயின், ஒரு வில்லன், ஒரு கமெடியன், இவங்க அந்த படத்தில் இருக்காங்கன்னாவே நமக்கு தெரியும், இவர் தான் வில்லன், ஹீரோ இவர் தானே, இவர் தான் ஹீரோ. அந்த மாதிரி நாங்கள் ஒரு மைண்ட் செட் வரணும். இப்போ நாங்கள் படம் பார்க்கும் போகும்போது என்னன்னே இருக்கக்கூடாது, என்ன இப்போ சொல்ல வராங்கன்னு ஒரு பிளாங்காக போகும்போது வில்லன்ற மாதிரி ஹீரோவாக இருக்கணும், ஹீரோன்றவர் வில்லன் மாதிரி வரணும். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டு, அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் தான் நாங்கள் எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி படங்களை வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தவறாக இருந்தால் மன்னிக்கவும், சரியாக இருந்தால் எடுத்து தமிழ் சினிமாவை நம்ம வந்து முன்னாடி கொண்டு வரலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.